அங்க பிரதர்சனம் பண்ற சிவன் கோயிலை பத்தி இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட ஆமாங்க. இந்த ஊர்ல பூமிக்கு அடியில ஒவ்வொரு அடிக்கும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாகவும் அந்த லிங்கத்தை மிதிக்கக்கூடாது என்பதற்காக அங்க பிரதர்சனம் பண்ணி போகணும்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த கோயிலில் இருக்க மூலவர் பேர் சிவகுருநாத சுவாமி, அம்பாள் பேர் சிங்காரவள்ளி. இங்கே உள்ள சிவபெருமான வெண்பன்றி உருவம் எடுத்து திருமால் வழிபட்டதாகவும், அதே மாதிரி குபேரன் இங்குள்ள சிவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாகவும் சொல்லப்படுது. இங்க இருக்க காலபைரவர் தனி சன்னதியில தெற்கு திசை பார்த்து காட்சியளிக்கிறாருங்க. பில்லி, சூனியம், ஏவல் இவற்றை நிவர்த்தி செய்ய 11 திங்கக்கிழமையிலையும், இழந்த பொருள் சொத்தினை திரும்ப பெற 11 தேய்பிறை அஷ்டமியில் அர்ச்சனை செய்தால் பலன் உண்டாகும்னு சொல்லப்படுது. இங்கு இருக்கும் தட்சிணாமூர்த்தியின் காலடியில் ராகு இருப்பது தனி சிறப்புங்க. இவரை வழிபட குரு ராகு தோஷம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அம்மனை அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை, புத்திர தடை, குழந்தைகள்